ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, பகடை சம்ல 4 6 5 2 4 3. இப்போ 3 பேஜில் இருக்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வரும், 1 என்ற எண்ணுக்கு வந்து எதிர்பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பகடையிலையும் இந்த பகடையிலையும் நம்பர் ஏதாவது சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும் போது 4 4 இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடிகார சுற்றுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு போகுங்களா, இந்த 4 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைடு போகும். அப்ப அடுத்த நம்பர் என்ன இருக்கு, 5. அதுக்கு அடுத்த நம்பர் 6. ஸோ அடுத்த பகடையில வந்து 4 இருக்கு. 4 ஃபர்ஸ்ட் நம்பரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடிகார சுற்றுல வரும்போது 2, அதுக்கப்புறம் 3. ஓகேங்களா? இப்ப 1க்கு எதிரான எண் அப்படி என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 5க்கு எதிரான எண் வந்து 2, 6க்கு எதிரான எண் 6. குழம்பி பாருங்க, ஃபர்ஸ்ட் பகடை சம்ல வந்து 2 பகடை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2 பகடையிலையும் 3 பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 6 5 2 4 3 3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படி 3 கொடுத்துருக்கிறதுல 1க்கு எதிரான எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. இருக்கிறதே 2 பகடை தான். ஒருவேளை வந்து 2 நம்பரும் ஈக்குவலா இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. 6 5 இங்கேயும் 6 5 இருக்கா, இல்லை. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது கிளாக் வைஸ் சுத்தலாமா. கிளாக் வைஸ் பார்க்கும்போது 4 இங்கேயும் 4 இருக்கு. ஸோ இந்த 2 4 எடுத்து போட்டுக்கலாம். போடும்போது கிளாக் வைஸ் பார்க்கும்போது 4 அடுத்து 5 அடுத்து 6. ஓகேங்களா? அடுத்து இந்த 4 பார்க்கும்போது கடிகார சுற்றுல பார்க்கும்போது 2 3. அப்ப என்னதான் இங்க இல்ல, அப்ப 1க்கு எதிரான எண்ணு 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆன்சர் 4. அடுத்து செகண்ட் சம் பாருங்க, 3 5 1. ரெண்டாவது பார்க்கும்போது 2 3 6 இந்த 3 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா 2 என்ற எண்ணிற்கு எதிரான அமையும் எண் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 2க்கு வந்து ஒரே நம்பர் 2 வாட்டி வந்திருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? எந்த நம்பரு, ஒரே நம்பரு 2 வாட்டி வந்திருக்கான். இப்ப இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இல்ல, 6 இருக்கு, இங்க 6 இல்ல. அப்ப 3 மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி எடுத்துக்கும் போது 3 ஃபர்ஸ்ட் இருக்கு. கடிகார சுற்றுப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 அடுத்து 5 இருக்கு. சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க, இந்த பகுதியிலையும் 3 இருக்கு, அடுத்து 2 இருக்கு, 6 இருக்கு. கடிகார சுற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா 3 2 6. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 2 என்ற எண்ணிற்கு எதிரான எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அப்ப 2க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு, 1. கொஸ்டின் ஸ்டூடெண்ட் இருக்க
ஓகே பாருங்க, அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2, 3, 4 ஒவ்வொரு பகடையிலையும் 3 பேஜஸ் கொடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா 4 என்ற எண்ணுக்கு எதிராக அமையும் எண் எது? சரிங்களா? 4 என்ற எண்ணுக்கு எதிராக அமையும் எண் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது என்னன்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று கிளாக் வைஸ் சுற்றணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஈக்குவலாக போயிருக்கான்னு நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இங்கே 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது என்னன்னா 4 இங்கே போட்டுக்கோங்க. 2 4 இருக்கிறதுனால 4, கிளாக் வைஸ் சுற்றுறதுனால என்ன பண்ணியிருக்கோம் 2, நெக்ஸ்ட் என்ன இருக்கு 3 இருக்கு. ஸோ 4, 2, 3 போட்டுக்கிட்டோம். அடுத்து இங்கேயும் 4க்கு கிளாக் வைஸ் போகிறதுனால என்னது 4, 5, 6. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 4 என்ற எண்ணுக்கு எதிராக அமையும் எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எந்த நம்பர் இல்லை, 1 நம்பர் இல்லை. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா வேற எப்படி போடலாம் அப்படின்னா 4 வந்து இருக்கு. ஓகேங்களா? 4 வந்து 2 டைம் பகடையில வந்து இருக்கு. அப்படி பார்க்கும்போது 4க்கு என்னென்ன நம்பர்லாம் இருக்கு, 4 இருக்க பகடையில எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னா 2 இருக்கு, நெக்ஸ்ட் என்ன இருக்கு 3 இருக்கு. 4 இருக்க பகடையில வேற என்னென்னலாம் இருக்குன்னா 6 இருக்கு, அடுத்து 5 இருக்கு. ஸோ ஒரு பகுதிக்கு வந்து 6 சைடுங்களா? அப்படி பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6. 6வதுல எந்த வந்து இல்லை, நம்பர் இல்லை அப்படின்னா முதல் எண் வந்து இல்லை. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ரெண்டாவது சம் என்ன அப்படின்னா 2, 5, 1, 2, 3, 6ங்கிற 2 பகடைகள் இருக்கு. 1ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ 2 பகடையிலையும் வந்து ஈக்குவலா எந்த நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வந்து இருக்கு. சரிங்களா? 2 இருக்கிறதுனால கிளாக் வைஸ் பார்க்கணுங்களா? கிளாக் வைஸ் பார்க்கறதுனால என்னது, அடுத்து 1, அதுக்கடுத்து 5 இருக்கு. ஸோ அடுத்த பகுதியில் பாருங்க 2, 6, 3. அப்போ 2 வந்து ஈக்குவலுக்கு ஈக்குவலாக போட்டுட்டு கிளாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6, 3. 6, 3. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 1ன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 1ஓட எதிர்பக்கம் என்னவா தான் இருக்கும், 3ஆ தான் இருக்கும். இப்போ ஆன்சர் 3.
ஸோ 5வது சம் பாருங்க. 2 1 3 3 1 5 4 2 3. ஓகேங்களா? இதுக்கு 3 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எது எதெல்லாம் வந்து ஈக்குவலா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. 3 இருக்கு, 3 இருக்கு, 3 இருக்கு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா 1 2 1 2 எங்கேயாவது இருக்குங்களா? 1 2 எங்கேயுமே இல்லை. அப்படிங்கும் போது அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 5 1 அதுக்கப்புறம் 3 எங்க இருக்கு? 3 2 4. ஓகேங்களா? 3 என்ற எண்ணிற்கு எது அமையும் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எடுத்துக்கும் போது போட்டோம் அப்படின்னா 3 5 1 3 எடுத்துட்டோம் அப்படின்னா 2 3 2 4. என்ன கேட்டிருக்காங்க? 3 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் எது அப்படி இருக்காங்க. இங்க இருக்கிறதுல எது வந்து இல்ல? 5 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு. அப்ப எதுதான் இல்ல? 6 தான் இல்ல. அப்படி எடுத்துக்கிட்டாலும் 3 இருக்க பகடையில எல்லாமே என்ன பண்றோம் அப்படின்னா எந்தெந்த நம்பர் வந்து இருக்கு அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? 3ல வந்து என்னென்ன நம்பர்ஸ் வந்து இருக்கு இந்த பகடையில? 2 இருக்கு, 1 இருக்கு. இப்போ 2 இருக்கு, 1 இருக்கு. அதுக்கப்புறம் 3 இருக்க பகடையில வந்து 5 இருக்கு, 1 இருக்கு. 5 இருக்கு, 1 இருக்கு. ரெண்டாவது டைப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 3 இருக்கு அதே பகடையில 4 இருக்கு, 2 இருக்கு. 4 இருக்கு, 2 வந்து ரெண்டாவது டைம் இருக்கு. சரிங்களா? இப்படி பார்க்கும்போது ஒரு பகடிக்கு எத்தனை பேஜ்? 6 பேஜஸ் இருக்கும் போது 1 2 3 4 5. அப்ப இன்னொரு பேஜ் என்னவா தான் இருக்கலாம்? 6th நம்பரா தான் இருக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் என்னது? 6. ஸோ அடுத்து பாருங்க. அடுத்த சம்ல என்ன கேட்குறாங்க? 6 ஏ வந்து கேட்குறாங்க. எஃப்பி ஏசிஇ இடிஎஃப் இப்படிங்கிற பகடேஸ்ல ஏ என்ற எழுத்திற்கு வந்து எதிராக அமையும் எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எது எதெல்லாம் ஈக்குவலா இருக்கு, ரெண்டு பகடியிலும் எது வந்து ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி செக் பண்ணும்போது ஏ வந்து ஏ இந்த பகடியிலே இருக்கு, இந்த பகுதியில இருக்கு. அப்ப எடுத்துக்கும் போது எப்படி எடுத்துப்போம்? ஏ எடுத்துக்கிறோம். அடுத்து கிளாக் வைஸ் போனோம் அப்படின்னா பி வரும், எஃப் வரும். சரிங்களா? பி வரும், எஃப் வரும். ஸோ செகண்ட் பகடையில பாருங்க, ஏக்கு கிளாக் வைஸ் போனோம் அப்படின்னா இ வரும், சி வரும். சரிங்களா? ஏ இ சி. அப்ப இதுல எந்த நம்பர் தான் இல்ல? இங்க இருக்கிறதுல டி மட்டும்தான் இல்ல. அப்போ டி. ஓகேங்களா? ஆன்சர். ஒருவேளை மறுபடியும் இன்னொரு செக் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ஏ இருக்கு. ஒரு பகடிக்கு எத்தனை ஸ்பேஸ்? 6 முகங்கள் இருக்கு. ஸோ இது 1வது முகம், 2வது முகம், 3வது முகம், 4வது முகம், 5வது முகம், 6வது முகம். சரிங்களா? இப்போ ஏ இருக்கிறதுனால பி இருக்கு, எஃப் இருக்கு. பி இருக்கு, எஃப் இருக்கு. அடுத்து பாருங்க இ இருக்கு, சி இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் இருக்கு, ஏ வந்து இதுல இருக்குங்களா? இல்ல. அப்ப என்னதான் வந்து அடுத்து வந்து வரும்? டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் வந்து டி. சரிங்களா?
ஸோ அடுத்த சம் பாருங்க. இந்த மாதிரி புள்ளி வச்ச மாதிரி பகடையில வந்து கொடுத்துருவாங்க. அப்படி 2வது புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிராக அமையும் புள்ளிகள் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து இங்க வந்து 2 புள்ளிகள் இருக்குங்களா, அதுக்கப்புறம் 4 புள்ளிகள் இருக்கு, 4 புள்ளிகள் இருக்கு. ஸோ இப்படி எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை புள்ளிகள்? 4 புள்ளிகள். அதுக்கு கிளாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்க எத்தனை புள்ளிகள்? 6 புள்ளிகள். அப்போ 6. இங்க எத்தனை புள்ளிகள்? 5 புள்ளிகள். அப்போ 5. அதே மாதிரி இந்த பகடையில பார்த்தோம் அப்படின்னா இங்க 4 மாதிரி இங்க 4 கிளாக் வைஸ்ல சுத்துறப்போ 4 1 புள்ளிகள். அடுத்து எத்தனை புள்ளிகள் இருக்கு? 2 புள்ளிகள் இருக்கு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 2 புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிராக அமையும் புள்ளிகள் அப்படின்னா என்னது? 5. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 632 624 654 142 இந்த மாதிரி கொஸ்டின்ல 6 என்ற எண்ணுக்கு எதிராக அமையும் எண் எதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ 6 இருக்கு, இங்க 6 இருக்கும்போது அப்ப 6 வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ பேஜஸ் பார்க்கலாம். 1 2 3 4 5 6. அப்ப இங்க 5 இருக்கணும். 1 2 3 4 5 6. 6ங்கிற பகடையில என்னென்னலாம் இருக்கு? 2 இருக்கு, நெக்ஸ்ட் 3 இருக்கு. அடுத்த பகடையில என்ன இருக்கு? 6ல 4 இருக்கு, 2 இருக்கு. அப்போ 4 2 ஆல்ரெடி இருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 இருக்கு, 4 இருக்கு. 5 இருக்கு, 4 வந்து ஆல்ரெடி இருக்கு. அப்ப இந்த 6 முகத்திலையும் வந்து 5 முகங்கள் வந்து கிடைச்சிருச்சு. இப்ப எந்த முகங்கள் வந்து கிடைக்கல அப்படின்னா 1வது முகம் வந்து கிடைக்கல. அப்ப ஆன்சரு 1. சரிங்களா?
ஸோ அடுத்து பாருங்க கொஸ்டின் வந்து இந்த மாதிரி பகடைகள் 4 பகடைகள் கொடுத்துட்டு 4 என்ற எண்ணுக்கு எது பக்கமா அமைவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது 3 இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. சரிங்களா? இப்போ எது கேட்குறாங்க? 4 தான் கேட்குறாங்க. அப்போ 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு ஸ்பேஸ், இங்க ஒரு ஸ்பேஸ், 1 2 3 4 5. ஸோ 4 எடுத்துட்டு அப்படின்னா 2 3 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 2 இருக்கு. அப்போ மீதி 2 வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ நமக்கு 2 லெட்டர் தேவைப்படுறதுனால நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் வந்து 4 மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? 4 மட்டும் இருக்குன்னா கிளாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? 4 இங்கேயும் 4 இருக்குங்களா? இப்போ கிளாக் வைஸ் பார்த்தோம்னா 2 6. கிளாக் வைஸ் இங்க பார்த்தோம் அப்படின்னா 3 2. சரிங்களா? இப்பயும் மேல வந்து 2 வருது, கீழேயும் 2 வருது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் 2 வந்து மாடல் போட்டு வரல. ஸோ அடுத்து என்ன போடலாம் அப்படின்னா 3 3 அதை வச்சு போட்டு பார்க்கலாம். 3 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு. அதே மாதிரி இந்த பகுதியில வந்து போட்டோம் அப்படின்னா 3 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க என்னென்னலாம் வந்து மேட்ச் ஆகுது? 2 2 ஆல்ரெடி வந்திருக்கு. சரிங்களா? அப்ப இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. இப்ப 2 எடுத்து போட்டோம் அப்படின்னா 2 4 3. அதே மாதிரி 2 எடுத்துக்கிட்டோம், 3 1. சரிங்களா? இப்போ வந்துருச்சுங்களா? 4க்கு வந்து 3, அதே மாதிரி 3 3 வருது. ஸோ நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் என்ன மாடல் பார்க்க போறோம் அப்படின்னா 3 மாடல்ஸ் போட்டும் வரலங்கும் போது நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா இங்க வந்து என்ன இருக்கு? 3 2 இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 3 2 இருக்குங்களா? இந்த பகுதியிலே சேம் நம்பர்ஸ், இந்த பகுதியிலும் சேம் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது 4க்கு என்னதான் வந்து எதிரென்ன? 1 தான் வந்து எதிரெண். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து 1. ஸோ இங்க பாருங்க, இங்கே அதே மாதிரி 2 நம்பர்ஸ் 2 பகடையில வந்து எதாவது ஈக்குவலா இருக்கான்னு பாக்குறோம் அப்படின்னா 2 என்ற எண்ணுக்கு எதிரே அமையும் எண் எது அப்படின்னா 2 இருக்கு அப்படின்னா 6 3. எங்க 6 3 இருக்குங்களா? ஸோ எங்கேயுமே 6 3 இல்லை. அப்போ கிளாக் வைஸ் போட்டு பார்க்கலாம். கிளாக் வைஸ் போட்டு பார்க்குறப்போ என்ன ஆகுது? எதுக்கு எதிரென்னு கேட்குறாங்க? 2க்கு எதிரென்னு கேட்குறாங்க. அப்போ 5 6 4 போட்டோம் அப்படின்னா 4 அடுத்து என்னது? கிளாக் வைஸ் பார்க்குறப்போ 2 6. அதே மாதிரி கிளாக் வைஸ் பார்க்குறப்போ 4 அதுக்கப்புறம் 6 அதுக்கப்புறம் 5. ஸோ 6 வருது. சரிங்களா? இப்போ 6க்கு போட்டு பார்க்கலாம். 6க்கு போட்டு பார்க்குறோம் அப்படின்னா 6 கிளாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 அதுக்கப்புறம் 3. அதே மாதிரி இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 4 2. ஸோ இதுக்கு என்ன ஆகுது? ஈக்குவல் நம்பர்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் நம்பர்ஸ் எதாவது இருக்குங்களா பாருங்க. இல்லை அப்படின்னா 2 எங்கெங்கெல்லாம் இருக்கு? 4 வந்து என்னது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 4 இருக்கு. நெக்ஸ்ட் என்னது? 4க்கு ஈக்குவலா வந்து எந்தெந்த நம்பர் அதே பகடையில இருக்கு அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா 6 இருக்கு, 2 இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா என்னது? இப்போ 5 6 5 6.
6 ஆல்ரெடி இருக்கு. அதுக்கப்புறம் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 வந்து ஆல்ரெடி இருக்கு, 1 வந்து இல்லை. அப்போ வந்து 4க்கு வந்து ஈக்குவல் நம்பர் வந்து 3, அதாவது எதிரே இருக்கும் நம்பர் வந்து 3. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, 2 என்ன இருக்கு, எதிரே மையம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அடுத்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா, இங்கே 4 இருக்கு, இங்கே 4 இருக்கு, சரிங்களா. இப்போ 4 4 இருக்கிறப்ப கிளாக் வைஸ் போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 6 5. இங்கேயும் கிளாக் வைஸ் போட்டோம் அப்படின்னா 4 1 2, சரிங்களா. அப்போ 2க்கு ஆப்போசிட் என்னது, 5. ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் பாருங்க. இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பர் பகடையெல்லாம் கொடுத்துட்டாங்க. 2 புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. இப்போ ஈக்குவலா எதுவும் நம்பர் இருக்கா, 6 புள்ளிகள் 6 புள்ளிகள் இருக்கு. ஸோ கிளாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 புள்ளிகள், கிளாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 புள்ளிகள், அடுத்து 2 புள்ளிகள்.
அடுத்து 6 புள்ளிகள் இருக்கு. 5 புள்ளிகள், 1 புள்ளிகள். இதுக்கு 2 புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிர் தானே கேட்குறாங்க. அப்போ 1 புள்ளிகள் தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா 1 என்ற எண்ணுக்கு எதிரமையும் எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா 6 இருக்குங்களா? 6 இருக்கிறப்போ 6 கிளாக் வைஸ் பார்த்தோம்னா 2 1. ஸோ இங்கே பார்த்து கிளாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 4 5. சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ 1 என்ற எண்ணுக்கு எதிரமையும் என்னது? 5. இப்போ ஆன்சர் 5. சரிங்களா? சரி, ஸோ அடுத்த சம் பாருங்க. லெட்டர்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. எதுக்கு ஜியின் எதிர் எழுத்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஜியோட எதிர் எழுத்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க. சரி, லெட்டர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு பாருங்க. டி இருக்கு, டி இருக்கு. சரிங்களா? இப்போ இங்க டி இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க வந்து கே இருக்கு, ஜி இருக்கு, இங்க ஜி இருக்கு, எல் தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பகடையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டி இருக்கு,
அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கே இருக்கு, அதுக்கப்புறம் ஜி இருக்கு. இங்க வந்து டி இருக்கு, கிளாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எல், அதுக்கப்புறம் சி. சரிங்களா? அப்ப ஜியோட எதிர்பக்கம் என்ன? சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பாருங்க, 4 பகடைகள் கொடுத்துருக்காங்க. பகடையோட 3 முகங்கள் கொடுத்துருக்காங்க. 4 என்ற நம்பருக்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து 4 இருக்குன்னு பாருங்க. ஸோ நமக்கு இங்கே 4 இது இருக்குங்களா? ஸோ மற்ற நம்பர் ஏதாவது ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி பாருங்க. 6, 6, 3, 6, 3, 6, 3 எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த 2 பகடை மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் போது 4 கிளாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3, 6, மறுபடியும் கிளாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4, 5, 2 இருக்கு. சரிங்களா? இப்போ 4 என்ற எண்ணுக்கு எதிராக அமையும் எழுத்து என்னென்னலாம் இருக்கு? 4ல 3 இருக்கு, 6 இருக்கு. ஸோ 4ல 5 இருக்கு, 2 இருக்கு. ஸோ எந்த முகம் தான் இல்லை? 1 மட்டும் இல்லை. சரிங்களா? இந்த ஃபேஸ் வச்சு பார்க்குறப்போ அப்போ 1 தான் வந்து ஆன்சர். இங்கே வந்து தெரியுதுங்களா? அப்போ இங்கே 1 தான் வரும். புரியுதுங்களா? என்னென்ன கொஷின் பாருங்க. லாஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா 2 பகடையில் கொடுத்துட்டாங்க. 2 பகடையில ஒன்னின் எதிர்பக்கம் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த 2 பகடையிலும் ஈக்குவல் நம்பர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா 4 இருக்கு, 4 இருக்கு. சரிங்களா? அப்போ 4 கிளாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4, 2, 3. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4, 5, 6. அப்போ என்னதான் இல்லை? 1 வந்து இல்லை. சரிங்களா? அப்போ 1க்கு ஆப்போசிட் எதுவாக தான் இருக்கும்? 4ஆக தான் இருக்கும். ஆன்சரு 4. சரிங்களா?